திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். கடைசியா நம்ம பார்த்த தலைப்பு தட்சன் வேள்வி. தட்சன் வேள்வியில நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, தட்சன் செய்த சில தவறுகளால சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. அதனால அவர் அந்த வேள்விய முழுவதுமாவே அழிச்சிட்டாரு. அப்புறம் எல்லாரும் மன்னிப்பு கேட்ட உடனே அவரே மனம் இறங்கி அருளுதல் தொழிலும் செய்தாரு. அழித்தல் தொழில் செய்துட்டு அருளுதல் தொழிலும் செய்தாரு. இது போன வகுப்புல பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அதேதான். ஒரு அழித்தல் தொழிலும் நடக்குது. அடுத்து அருளுதல் தொழில். அருளுதல் மூலமா உருவாக்குதல். இந்த இரண்டும் நடக்க போகுது. அத சொல்ற தலைப்பு தான் பிரளயம். பிரளயம் அப்படிங்கிறதுக்கான பொருள் பிற அப்படின்னா அது பிரபஞ்சம், பராபரம், இது எல்லாமே அந்த பிற அப்படிங்கிறதே ஒரு உயர்ந்த சொல். சாதம் அப்படிங்கிறது சாதாரணமா நம்ம வீட்டுல வைக்கிற சாதம். அதே இது பிரசாதம் அப்படின்னா ஒரு உயர்வான இடத்துல நாம கிடைக்கக்கூடிய சாதம் பிரசாதம். அந்த பிற அப்படிங்கிறது ஒரு உயர்வை குறிக்கிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் உயர்வானது எதுனா இறைவன். அப்ப இறைவன் தான் இந்த இடத்துல பிற அப்படிங்கிறத சிவபெருமான குறிக்கும். லயம் அப்படின்னா அவரோட போய் இணையக்கூடியது. அப்ப சிவபெருமான உடன் நம்ம இணையறதுக்காக தான் இந்த பிரளயம் அப்படிங்கிற ஒன்னே நடக்குது. அப்ப அடுத்த தலைப்பு பிரளயம். அப்ப இப்ப இது எதை பத்தி சொல்ல போறாரு? அழித்தல் தொழில் எங்க நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப நம்ம காலையில இருந்து ஏதாவது ஒரு சாப்பிடுறோம். நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்கு வருது, எல்லாம் செய்யுது. அந்த பகல் ஃபுல்லா நம்ம நல்லா இயங்குனாலும் நமக்கு நைட் ஆன உடனே அந்த இரவுல ஒரு இருள் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய வயிறும் அழித்தல் தொழில செய்யுது. நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் செரிமானம் பண்ணி பக்குவப்பட்டு அடுத்த நிலைக்கு கொண்டு போகுது. அதே மாதிரி நம்ம மனமும் அழித்தல் தொழில செய்யுது. தேவையில்லாத எண்ணங்கள், அன்னைக்கு இருந்த கோவம் இதெல்லாம் சரி பண்ணிருது. அப்ப அந்த இரவு இருள் முடிஞ்சு அடுத்து பகல் ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய உடலும் மனமும் அடுத்த இதுக்கு தயாராகுது. தினமும் இது நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு 6 அடி உடலுக்கே நம்மளுடைய உடலையும் மனதையும் தினமும் அழித்து அதை தூய்மை செய்து அடுத்த இதுக்கு நாம தயார் பண்ணாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு. இதே மாதிரி நம்மளுடைய ஆன்மா என்ன ஆகுதுன்னா, ஒரு பிறவி முழுவதும் ஒரு 100 வருஷம் ஒரு ஆன்மா வாழுதுன்னா அது பல இன்ப துன்பங்கள், கஷ்டம், நஷ்டம் எல்லாத்தையும் பார்த்து அது டயர்ட் ஆகும்போது ஒரு 100 வயசு ஆன உடனே அதுக்கு ஒரு ஒரு இருள் தேவைப்படுது. ஒரு இறப்புங்கிற ஒரு இருளுக்குள்ள போயிட்டு அது திரும்ப அதை ஃபுல்லா அழித்துட்டு அடுத்த ஒரு நிலைக்கு தயார்படுத்திட்டு அடுத்த உடல் எடுத்து அந்த ஆன்மா வருது. இப்ப அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில் இருக்கு. இப்ப இந்த பிண்டத்துக்கே நமக்கு தினமும் அதை ஒரு தடவை அழித்து திரும்ப அதுல இருந்து ஒரு உருவாக்கம் தேவைப்படுது. அதே மாதிரிதான் இந்த பிண்டத்துல நடக்கிற மாதிரி அண்டத்திலையும் ஒண்ணு தேவைப்படுது. ஒரு பிரளயம் அப்படிங்கிறது சுனாமி மாதிரியோ இல்ல ஒரு எரிமலை மாதிரியோ ஒரு பூகம்பம் மாதிரியோ ஏதோ ஒண்ணு அந்த பூமியில இருக்கிற அனைத்தையுமே ஒரு அழித்தல் தொழில் செய்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அதுல இருந்து அடுத்தது ஒரு ஒரு புதுசான ஒரு உருவாக்குதல் ஏற்படுத்துறதுக்காக தேவைப்படுது இல்லையா? அதுக்கு பெயர் தான் பிரளயம். அப்ப எப்படி இந்த உடல் தூங்கி எந்திரிச்சு தயாராகுதோ அதே மாதிரி இந்த பிரபஞ்சமே ஒரு ஒரு தடவை அழிந்து திரும்ப அதுல இருந்து அடுத்த விஷயங்களை உருவாக்கி வர்றதுதான் பிரளயம். அதிலே மகா பிரளயம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகா பிரளயம், இந்த பிரளயம்ங்கிறது இந்த உலகத்துல மட்டும் நடக்கக்கூடியது. மகா பிரளயம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த சோலார் சிஸ்டம், இந்த அண்டம் முழுவதிலையுமே நடக்கக்கூடியது. இப்ப நம்ம இந்த நெப்டியூன், புளூட்டோ இதெல்லாம் நம்மளுடைய சூரிய குடும்பத்துல தான் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். திடீர்னு அது நம்மளை விட்டு போயிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுதான் மகா பிரளயம். ஏதோ ஒரு மாற்றத்தினால அது நம்மளுடைய சூரிய குடும்பத்தோட அந்த புவி ஈர்ப்பு விசையை விட்டு கொஞ்சம் விலகிருச்சு. அது தனியா போய்கிட்டு இருக்கு. இனி வேற ஏதாவது ஒரு சூரிய குடும்பத்தோட புவி ஈர்ப்புல சேர்ந்துருச்சுன்னா
அந்த கிரகங்கள் வந்து அதோட போய் இணைந்துக்கும். அதே மாதிரிதான் நம்ம இப்ப இருக்கக்கூடிய பூமி ஆகட்டும், இல்ல செவ்வாய், ஆஹ் எதுனாலுமே சரி, சனி கிரகம் எதுனாலும் இதுக்கு முன்னாடி அது வேற ஒரு சூரிய குடும்பத்துல இருந்திருக்கலாம். ஒரு மகா பிரளயம் நடக்கும்போது அது அப்படியே வந்து இந்த சூரிய குடும்பத்துல இருந்திருக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி சனி கிரகத்துல வாழ்ந்திருக்கலாம். அந்த பிரளயத்துக்கு அப்புறம் நம்ம இதுக்கு மாறி இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள். அது ஒரு ஒரு அதிகபட்ச காலங்களுக்கு அப்புறம், யுகங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரளயம் வந்து நடக்கும். சரி, இந்த பிரளயம் எதுக்காக நடக்குது? நம்ம உடல்ல எதுக்காக இந்த அழித்தல் தொழில் இதெல்லாமே நடக்குது? அப்படின்னா, இப்ப நம்ம ஏன் வந்து நம்ம சாப்பிடுறோம்? சாப்பிட்ட உடனே சிலருக்கு அது அசிடிக் ஆகுது. இல்லைன்னா சிலருக்கு வந்து அது வீசிங் ஆகுது. இந்த மாதிரி மாறுறதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களினுடைய ஏற்றத்தாழ்வு. இப்ப நல்லா சாப்பிட்டுட்டோம், கார சாரமா நல்லா ஊறுகாய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். என் உடல்ல உடனே நெருப்பு அதிகமாயிருச்சுன்னா, எனக்கு உடனே வயித்துல எரிச்சல், அந்த பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப காரணம் என்னன்னா, நெருப்பு மட்டும் அளவுக்கு அதிகமா ஆயிருச்சு. என்னுடைய உடல் வந்து அத தாக்கு பிடிக்க முடியாம, அதனால ஒரு பிரச்சனை வருது. அடுத்து நான் அன்னைக்கு ஃபுல்லா வேற எந்த உணவும் இல்லாம என் உடல வந்து நல்லா ரெஸ்ட்டுக்கு குடுத்தாதான், அடுத்த நாளைக்கு என்னுடைய உடல் வந்து தயாராகும். சில நேரம் நானு ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா, பஞ்சபூதத்துல என் உடல்ல இருக்கக்கூடிய நீர் பூதம் அதிகமாயிருது. குளிர்ச்சி அதிகமாகி, அதனால எனக்கு லங்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்து, அதுக்கப்புறம் நான் ஒரு பிரேக் எடுக்கிறேன். சில மருந்து மாத்திரை சாப்பிட்டோ, இல்ல ஏதாவது பயிற்சி பண்ணியோ, திரும்ப அந்த நீர் பூதத்த நான் பேலன்ஸ் பண்ண பிறகுதான் நான் நார்மல் ஆகுறேன். அதே மாதிரி தான் நம்ம மனதளவிலயும் இன்னைக்கு நமக்கு வந்து பித்தம் கூடிருச்சு, நல்லா உடம்பு சூடாயிருச்சு, நெருப்பு அதிகமாயிருச்சுன்னா, கண்ட மணிக்கு அன்னைக்கு நான் கத்தி பேசி என் மனசுல பயங்கர எமோஷனை கொண்டு வந்து நெருப்பு அதிகமானதை காமிப்பேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த நெருப்பு பூதம் குறைஞ்ச பிறகு காலையில தான் எனக்கு ஏன் இவ்வளவு கோவப்பட்டோம், இப்படி இருந்திருக்க தேவையில்லையே அப்படின்னு தோணும். சில நேரம் நமக்கு வந்து நிலபூதம் அதிகமாயிரும். அப்படியே மந்தமா இருப்போம். அன்னைக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டோம். காலையில இருந்து சமையல் வச்சிருக்க மாட்டோம். ஒண்ணும் செஞ்சிருக்க மாட்டோம். அப்படியே சோம்பேறியா இருப்போம். மறுநாள் காலையில அந்த நிலம் பேலன்ஸ் ஆன உடனே எனர்ஜெட்டிக்கா எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்போம். அப்ப இந்த இந்த மாற்றம் நம்ம உடல்ல வந்து அந்த அழிவு, அந்த உற்பத்தி மாறுறது, இது எல்லாத்துக்குமே காரணம் பஞ்சபூதத்தினுடைய ஏற்றத்தாழ்வு. இது பிண்டத்துல நடக்குது. இதே மாதிரி அண்டத்திலையும் வந்து சில ஏற்றத்தாழ்வுகள் வந்து நடக்கும். அதத்தான் நாம வந்து ஊழிக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நடக்கிறத ஊழிக்காலம்னு சொல்லுவோம். ஏன்னா சூரியன் வந்து எந்த காலத்துல அதிகமா இருக்கணுமோ அந்த டைம் மழை வந்துருது. அப்ப இது இது என்னன்னா, இந்த பஞ்சபூதங்களுக்குள்ள ஒரு சண்டை வர்ற மாதிரி. நீ பெருசா, நான் பெருசா, இது என் டைமு, உன் டைம்ன்னு ஒண்ணுக்கொண்ணு சண்டை போட்டுட்டு மாறி மாறி நடக்கிறது. இதத்தான் வந்து நம்ம ஊழிக்காலம் அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல வந்து இதுக்கு பேர் வந்து இன்சல்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மற்ற இது இருக்கு இல்லையா? இந்த அக்குபஞ்சர், சைனீஸ் ட்ரீட்மெண்ட், அதுல அவங்களுடைய கான்செப்ட் படி இதுக்கு பெயர் வந்து இன்சல்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதைத்தான் ஊழிக்காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த பஞ்சபூதங்கள் ஒண்ணுக்கொண்ணு தகராறு பண்ணிட்டு அதுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்ப அது மாதிரி தான் இந்த கிரகங்கள், நெப்டியூன், புளூட்டோ நம்மளை விட்டு போனதுக்கு காரணமும் அந்த பஞ்சபூதத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள்னால தான் அது வந்து போயிருக்கு. இப்ப அடுத்து நம்மளுடைய இந்த பிரபஞ்சத்துல எப்படி இந்த ஊழிக்காலம் வரும், எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துல அளவுக்கு அதிகமா வெப்பமாகி, அந்த வெப்பம் அதிகமாக ஆக எல்லா பனிமலைகளும் அப்படியே உருகி, அந்த வெப்பத்தை அணைக்கிறதுக்காக நம்ம பூமி முழுவதுமே நீர் பந்து மாதிரி அப்படியே இருக்கும்போது, அந்த வெப்பம் வந்து உள்ள குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் சுத்தமா வெப்பமே இல்லாம வெறும் குளிர்ச்சி மட்டும் இருக்கும்போது, அந்த நீர் எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். அப்ப அதுக்குள்ள இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே இந்த டைட்டானிக் படத்துல காட்டுவாங்க இல்லையா? தண்ணிக்குள்ள அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போற மாதிரி, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே அதுக்குள்ள ஃப்ரீஸ் ஆகி போயிரும். இப்படிதான் வந்து பிரளயம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்கு.
இத நம்ம எதுல தெரிஞ்சுக்கலாம்னா, காகபுஜந்தருடைய பாடல்கள்ல தெரிஞ்சுக்கலாம். காகபுஜந்தர் அவர் ஒரு சித்தர். அவர் வந்து காகத்தினுடைய உருவுல எடுத்துக்கிட்டு திருமூலராவது 3000 காலங்கள் வாழ்ந்தாரு. அவர் வந்து 3000 பிரம்மாக்களையே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் அதுக்கும் அதிகமான காலம் ஒரு காகத்தினுடைய உருவிலே வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் வந்து பிரளயம் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு அவர் ஒரு காகமா இருந்து பார்த்தேன் அப்படிங்கிறத அவர் வந்து பதிவிட்டிருக்காரு. இதுக்கு நெறைய கதைகள் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புல கூட பார்த்திருக்கோம். விநாயகர் கதைகள்ல எப்படி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி தமிழ் குடின்னு. அதாவது கல்லெல்லாம் தோன்றிருச்சு. ஆனா மண்ணு தோன்றல. அப்பவே வந்து தமிழ் மொழி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி கல்லு வரும், மண்ணு வராது? மண்ணு தானே இருக்கும். மண்ணுக்கு மேல தானே கல் வரும். ஆனா அந்த பாடல்ல எப்படி அப்படி சொன்னாங்கன்னா, இதே மாதிரி ஒரு பிரளயம் வந்து உலகம் ஃபுல்லா நீரால மூழ்குறப்ப, அப்ப வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகல. பிரளயமே ஆனா ஃப்ரீஸ் ஆகல. அப்ப மக்கள் வந்து அவங்களுடைய கணிப்பு மூலமா, அவங்களுடைய அந்த சக்தி மூலமா ஒரு மிகப்பெரிய போட் மாதிரி ஒண்ணு வந்து செஞ்சாங்க. அ அதுக்கு அ அதுக்குள்ள அவங்களுடைய குழந்தைகள மட்டுமாவது பாதுகாப்பா இந்த பிரளயத்துல இருந்து தப்பிக்கட்டும்னு சொல்லி, குழந்தைகள எல்லாம் உள்ள வச்சுட்டு அந்த கப்பலையே வந்து மூடிட்டாங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு வேணுங்கிற உணவு அதெல்லாம் வச்சுட்டு மூடிட்டாங்க. இப்ப அந்த உலகமே வந்து நீரால மூழ்கிருச்சு. அதுல அந்த இது மட்டும் அவங்க உருவாக்குன அந்த கப்பல் மட்டும் இருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த இடம் தான் வந்து குமரி கண்டம். உலகத்திலே அந்த தென் பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஒரு குமரி கண்டம் மட்டும் தான் வந்து மக்களால இருந்தது. மீதி எல்லாம் பனிமலை மாதிரி இருந்து அதுதான் அப்படி மூழ்கி இதாகுது. அப்ப கொஞ்ச நாளைக்கு அந்த தண்ணி அப்படியே இருந்து, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்தி வத்தி தண்ணி இறங்க இறங்க ஃபர்ஸ்ட் மலைகள் மட்டும் மேல வரும். மண்ணு வராது. மலைகள தான் அவங்க கல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கல்லு மட்டும் தோன்றி மேல வந்துருச்சு. இன்னும் மண்ணு தோன்றவே இல்ல. அப்ப அந்த கல்லுல போயி அந்த போட் வந்து இடிச்சு, அதுக்கப்புறம் அந்த உள்ள இருந்த மக்கள் எல்லாம் இறங்கி அந்த கல்லு, அதாவது அந்த மலைக்கு வந்துட்டாங்க. இப்ப வந்து அந்த உள்ள இருந்த மக்கள் மலைக்கு வந்துட்டாங்க. கல் தோன்றல. கல் தோன்றிருச்சு, மண்ணு தோன்றல. ஆனா அவங்க உள்ள இருந்து வரும்போதே வந்து நம்ம எல்லாம் பிழைச்சு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில அவங்களுடைய எப்படி அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, கம்பீரமா ஒரு வாள கையில வச்சுட்டு வாழ்ந்தாங்க. அந்த வாளோட அவங்க வந்து வெளியில வந்திருக்காங்க. அவங்க அதுக்கு முன்னாடி பேசின மொழி வந்து தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியோட அவங்க தான் மொத அந்த பிரளயத்துக்கு அப்புறம் மீண்டு வந்தாங்க அப்படிங்கிறத தான் அந்த தமிழ் பாடல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி வந்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிரளயம். அப்பதான் சொல்லுவாங்க, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே அந்த தண்ணீல மூழ்கி இறந்து, அவங்களுடைய வைராகியத்தினால அடுத்த ஜெனரேஷன் நம்ம எல்லாரும் தான் அவங்க விட்ட ஜெனரேஷன். அப்ப அந்த அந்த கப்பலே மூழ்குனாலும் பரவால்ல, நீ கவலைப்படாத. நாங்க எல்லாரும் இருந்து உன்னை வாழ வைப்போம்ன்னு சொல்லி அனுப்புனனால தான் நம்ம இப்போ இருக்கோம். அதனால தான் அந்த கப்பலே கவிழ்ந்தா கூட நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது. இப்போவும் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு. யார் யாருக்கெல்லாம் ஒருவன் வந்து கடமை செய்யணுங்கிறப்ப தென்புலத்தார் அப்படின்னு சொல்லியிருப்பார். தென்புலத்தார் அப்படிங்கிறவங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய முன்னோர்கள். அவங்க எல்லாரும் அந்த தென்பகுதியில வாழ்ந்து நமக்காக உயிர் விட்டவங்க. அப்ப நம்மளுடைய முதல் கடமை அவங்கள வந்து வணங்குறது அப்படின்னு இந்த பிரளயம் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய தமிழ் நூட்கள்ல வந்து பாடல்கள் இருக்கு. அதே மாதிரிதான் திருமூலரும் அந்த பிரளயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அப்ப இப்ப என்ன சொல்றாரு, பஞ்சபூதங்களுக்குள்ள ஒரு அடிபிடி சண்டை வந்து அதுக்கப்புறம் இந்த பூமியே வந்து மாறும், அழியும். அப்பவும் சிவபெருமான் திரும்ப வந்து அந்த பூமிய சரி பண்ணி நம்மள வந்து வாழ வைப்பாரு. அதுதான் வந்து பிரளயம் அப்படிங்கிறத இந்த இதுல வந்து சொல்லியிருக்காரு.
ஒவ்வொரு பாடலா பார்க்கும்போது புரியும் நமக்கு. இதத்தான் அவரு சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சு பார்த்தோம்னா நமக்கு புரியும். இப்ப 362வது பாடல் பார்க்கலாம். கருவறை மூடி களந்தெழும் வெள்ளத்து இருவரும் கோ என்று இகழ இறைவன் ஒருவனும் நீர் உற ஓங்கொலி ஆகி அருவரையாய் நின்று அருள் புரிந்தானே. இப்ப இந்த முதல் பாடல்ல என்ன வர்றாருன்னா, அந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் சண்டை பிடிப்பாங்க இல்லையா, நீ பெருசா நான் பெருசா, அந்த கதையை தான் சொல்லியிருக்காரு. இப்ப இதுல நம்ம இதுல இந்த அண்டத்துல நடக்கக்கூடியதா எடுத்துக்கலாம். பிரம்மா அப்படிங்கிறது யாருன்னா நிலபூதம். நிலம்தான் படைத்தல் தொழில் மூலாதாரத்துல இருக்கக்கூடிய பிரம்மன். அப்ப பிரம்மனை நம்ம நிலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருமால் யாரு அப்படின்னா நீர்ல வாழக்கூடியவர், கடலுக்கு நடுவுல ரிலாக்ஸா படுத்திருக்கிறவரு திருமால். அப்ப திருமால் கடல்ல இருக்கக்கூடியவர். இந்த பிரம்மாக்கும் விஷ்ணுக்கும் சண்டை வருது அப்படின்னா நிலத்துக்கும் நீருக்கும் சண்டை வருது. அப்ப என்ன நடக்குது அப்படிங்கறதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. கருவறை மூடி. கருவறை அப்படின்னா நம்ம உடல்ல ஒரு உயிர் உருவாகி வாழக்கூடிய இடம்தான் கருவறை. அப்ப இந்த பூமியில எது கருவறை, எதுல எல்லா உயிரும் உருவாகுது, ஒரு செடி கொடினா கூட மண்ல இருந்துதான் உருவாகுது. அப்ப அந்த கருவறை மூடினா மணல் முழுவதும் மூடப்பட்டுருச்சு, நிலமே மூடிருச்சு. களந்தெழும் வெள்ளத்து, எதனால அந்த நிலம் மூடி இருக்குன்னா வெள்ளமானது அந்த பூமி முழுவதையும் மூடிருச்சு. தண்ணியால நிலம் முழுவதும் மூழ்கி விட்டது. இருவரும் கோ என்று இகழ. இருவரும் அப்படின்னா நிலத்துக்குரியவனான பிரம்மாவும் நீருக்குரியவனான திருமாலும், அவங்க 2 பேரும் இப்ப சண்டை பிடிக்கிறாங்க. எதுக்கு சண்டை பிடிக்கிறாங்கன்னா, அதாவது இந்த பிரளயம் ரொம்ப காலத்துக்கு இருக்கும். அப்படியே அந்த பூமிக்குள்ள நிலம் அப்படி நீரால சூழ்கப்பட்டு ரொம்ப நாள் இருக்கும். அப்ப பிரம்மாவும் தூங்கிட்டு இருப்பாரு, விஷ்ணுவும் தூங்கிட்டு இருப்பாரு. இப்ப பிரம்மாக்கு முழிப்பு வந்துருது, எவ்வளவு காலம் நம்ம இப்படியே கடந்துட்டோமேன்ட்டு. அப்ப அவர் திருமாலை பாக்குறாரு. அவரு இன்னும் தூங்கிட்டு இருக்காரு, அந்த சயன நிலையில கடல்ல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்ப இவர் என்ன நீ பாட்டுல தூங்கிட்டு இருக்க, வா நமக்கு கொடுத்த வேலையை நாம செய்யலாம் அப்படின்னப்ப என்ன வேலை செய்யலாம்னு சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னதும் நான் உன்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்றப்ப திருமால் சொல்லுவாரு, நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் அந்த திருமாலோட தொப்புல இருந்து தாமரை பூத்து அதுல பிரம்மா இருப்பாரு. திருமாலுடைய தொப்புள் கொடியில பிரம்மா வர்றாருன்னா திருமாலுக்கு பிரம்மாவோட அப்பா தான் திருமால். அப்பா பையன் அப்படிங்கிறத சொல்லி அவங்க சண்டை பிடிக்கிறாங்க. நான் உனக்கே அப்பா, நீ எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்ட்டு. இப்போ நீர்ல இருந்து நிலம் வந்துச்சா, நிலத்துல இருந்து நீர் வந்துச்சா, அப்படியும் சண்டையா எடுத்துக்கலாம். இல்ல நம்ம என்ன பார்த்தோம், உடலா மனமா நம்ம செய்யறதா, இல்ல இதான மனம் தான் பிரம்மா, உடல் தான் திருமால். நம்ம செய்யக்கூடிய ஆற்றல் தானே திருமால். அப்போ உடல் தான் திருமால். அப்ப உடல் பெருசா மனம் பெருசா அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை வருது. அதுலயும் இப்ப எது ஃபர்ஸ்ட் தோன்றி இருக்கும் அப்படின்னா, நம்ம அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போது நம்ம ஆரம்பத்துல வெறும் உடலாதான் இருந்திருப்போம். உடலானா ஒரு பிண்டம் மாதிரி, இந்த நம்ம காக்காக்கு சாதம் வைக்கும்போது இப்படி பிடிச்சு வைப்போம்ல, அது மாதிரிதான் நம்ம அம்மா வயித்துக்குள்ள இருந்திருப்போம். அப்புறம் அந்த உயிர் ஆற்றல் வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல அசைவு, ஹார்ட் பீட் எல்லாம் நம்ம உருவம் ஆகுறோம். அப்புறம் நம்ம பிறந்த பிறகு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த மனம் வருது. அப்ப ஃபர்ஸ்ட் யார் வர்றா, திருமால் வர்றாரு. அதுக்கப்புறம் தான் உயிரே வருது. அதுக்கப்புறம் தான் பிரம்மா வர்றாரு. அதனாலதான் பிரம்மாக்கு யார் அப்பா, திருமால் அப்பா. திருமால்ல இருந்து வந்தவர் தான் பிரம்மா, உடல்ல இருந்து வந்ததுதான் மனம். அப்ப இவங்களுக்குள்ள இதுதான் போட்டி, 2 பேர்ல யார் பெருசுன்னு. அப்ப இருவரும் கோ என்று இகழ அப்படின்னா நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், 2 பேரும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இறைவன் ஒருவனும், இறைவன் இந்த இடத்துல யாரு, பிரம்மாக்கும் திருமாலுக்கும் சண்டை வரும்போது நடுவுல ருத்ரன், நெருப்பா வரக்கூடியவர் ருத்ரன். அந்த இறைவன் ஒருவனும் நீர் உற ஓங்கொலி ஆகி,
அப்ப அவங்க 2 பேருக்கும் நடுவுல அந்த மணிப்புரகத்துல இருந்து சூரியன் ஒளி மாதிரி வானத்துக்கும் மேலைக்குமா ஒரு பெரிய அக்னி பிழம்பா ருத்ரன் வந்து தோன்ற அருவரை ஆய் நின்று அருள் புரிந்தானே. அவரை பார்த்த பிறகுதான் 2 பேரும் அடங்கி, ஓ நம்ம 2 பேரை விட பெருசா அடுத்து ஒருத்தர் இருக்காரு போல அப்படின்னு அடங்கி, இனி அவர் சொல்றத கேட்டு நடப்போம் அப்படின்னு, நீ என்ன சொல்ற அதை நாங்க கேட்கிறோம்னு சொல்லவும், அப்புறம்தான் அவரு பிரம்மா நீ படைத்தல் செய்யி, நீ காத்தல செய்யி அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப உலகம் வந்து நீரால மூழ்கப்பட்டு எல்லாம் உறைந்து போய் கிடக்கும் போது அதுக்கு நடுவுல ஒரு நெருப்பு வருது. நெருப்பு வந்துட்டா என்ன ஆகும்? இப்ப எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி ஐஸ் கட்டி மாதிரி கடந்தது. நடுவுல ஒரு நெருப்பு வந்ததும் திரும்ப அப்படியே எல்லாம் உருக ஆரம்பிச்சிரும். அப்ப அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆக ஆக உள்ள இருந்து மலைகள் வெளிய வரும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இடங்கள்ல நிலம் வரும். ஆனாலும் சூழ்ந்தது ஃபுல்லா நீரால தான் சூழப்பட்டிருக்கும். இப்ப இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பிரளயம் அப்படிங்கிறது ஒரு அழிவு ஏற்பட்டு அந்த அழிவுல இருந்து இந்த அளவுக்கு தோன்றி இருக்கு. அடுத்த பாடல் 363. அலைக்கடல் ஊடு அறுத்து அண்டத்து வானோர் தலைவன் எனும் பெயர் தான் தலை மேற்கொண்டு உலகார் அலர் கண்டு ஊழ் விழாது ஓடி அலைவாயில் வீழாமல் அஞ்சல் என்றானே. இப்ப இப்படி வந்துருச்சு. பூமி வந்து அந்த நிலமும் நீரும் வந்துருச்சு, நடுவுல நெருப்பு தோன்றிருச்சு. இப்ப அதுல இருக்கக்கூடிய உயிர்கள் எப்படி வரும், என்ன ஆகும் அப்படின்னு அடுத்த பயம் வருது. அதுக்கு இறைவன் எப்படி அருள் தர்றாரு அப்படிங்கிறது தான் அடுத்த பாடல். அலைக்கடல் ஊடு அறுத்து. அலைக்கடல் அப்படின்னா கடலை தான் சொல்றார், அலைகளுடைய கடல். ஊடு அப்படின்னா அந்த கலைகளுக்கு நடுவே, அறுத்து அண்டத்து. அறுத்துக்கிட்டு அப்படின்னா கடலுக்கு நடுவுல பிளந்துகிட்டு வர்றது. அண்டத்து வானோர், அந்த மாதிரி அந்த மிக பெரிய கடலுக்கு நடுவுல இருந்து பிளந்து கொண்டு வரக்கூடிய அந்த சக்தியை வானோர் அப்படின்னா தேவர்கள் அனைவரும் தலைவன் என்னும் பெயர் தான் தலை மேற்கொண்டு, அப்படி வந்த அந்த நெருப்பு தான் வருது. அந்த நெருப்பை பார்த்துட்டு வானவர்கள் எல்லாம் நீதான் எங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து வணங்கி உலகார் அலர் கண்டு ஊழ் விழாது ஓடி. இந்த இந்த உலக மக்கள் அவங்க எல்லாரும் இந்த ஊழ்வினையால, அந்த ஊழி காலத்தினால ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை கண்டு அலைவாயில் வீழாமல் அஞ்சல் என்றானே. அந்த அலைவாயில் அலைகள் சூழ்ந்த அந்த கடல்ல அந்த உயிர்கள் வந்து இருந்து கஷ்டப்படாது, நான் அருள் செய்வேன், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தேவர்களுக்கு வந்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அந்த கடலுக்கு நடுவுல அந்த கடல்களை பிளந்துகிட்டு ஒரு தீச்சுடரா வெளியில வந்து தேவர்கள் வணங்கும் போது, நான் இருக்கேன், யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு அருள் தர்றாரு. அடுத்து 364வது பாடல். தன் கடல் விற்றது அமரரும் தேவரும் என் கடல் சூழ் எம்பிரான் என்று இறைஞ்சுவர் விண்கடல் செய்தவர் மேல் எழுந்து அப்புறம் கண்கடல் செய்யும் கருத்து அறியாரே. இப்ப தேவர்கள் கிட்ட சொல்லிட்டாரு, பயப்பட வேண்டாம், நான் இருக்கேன்னு. அப்ப அவர் அடுத்து என்ன செய்வாரு அது இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. தன் கடல் விட்டது. தன் கடல் அப்படின்னா கடல் வந்து தணிஞ்சிருச்சு. இப்ப இவ்வளவு நேரம் அது வந்து நிலம் ஃபுல்லா மூழ்கி வெள்ளமா இருந்து அப்படியே குளிர்ல உறைஞ்சது. இப்ப வந்து அப்படியே தணிஞ்சு அந்த கடல் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு. அமரரும் தேவரும், அமரர்களும் தேவர்களும் என் கடல்னா 8 திசைக்கும் கடல், அதாவது முழுவதுமே கடல். என் கடல் சூழ் எம்பிரான் என்று இறைஞ்சுவர். அந்த 8 திசைக்கும் சூழ்ந்து இருக்கக்கூடிய கடவுளுக்கு, அந்த கடலுக்கு நடுவுல எம்பிரான் என்னுடைய இறைவனை பார்த்து இறைஞ்சுவர்னா கெஞ்சுவாங்க. அந்த கடல் கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சிருச்சு, ஆனாலும் சுத்தி கடல் தான் இருக்கு. அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இறைவனை பார்த்து கெஞ்சுறாங்க, மனம் கெஞ்சி.
விண்கடல் செய்தவர் மேல் எழுந்து அப்புறம். விண்கடல்னா மேல வானத்தையும் வந்து ஒரு கடல் மாதிரி சொல்றாரு. அந்த அதாவது இப்ப இதெல்லாம் உருவாக்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா நிலம், நீர், அப்புறம் அதுக்கு நடுவுல இவர் வந்து அருள் புரிந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப மேலையும் விண்கடல் செய்தவர் மேல் எழுந்து அப்புறம் மேலையும் வந்து அந்த வானத்தை உருவாக்குறத தான் அந்த விண்கடல் அப்படின்னு சொல்றாரு. அந்த அதாவது வானத்திலையும் அவருதான் வர்றாரு. எப்படி இந்த கடலுக்கு நடுவுல தீப்பிழம்பா வந்தாரோ, அவரே வந்து விண்கடலையும் உருவாக்கி அதுலயும் எழுந்து அப்புறம் கண்கடல் செய்யும் கருத்து அறியாரே. கண்கடல் அப்படிங்கிறது அவருடைய கருணை கண்ணால அந்த பரவெளியில் இருந்து அருள் செய்தாரே. அதாவது இப்ப நம்ம உடலை வந்து 3 பிரிவா நாம பிரிச்சோம் அப்படின்னா, முதல் 2 சக்கரம் மூலாதாரம், சுவாதிஸ்தானம் இது 2மே வந்து பிரம்மனுக்குரியது. படைத்தல் தொழில செய்யற மாதிரி. அடுத்த 2 சக்கரம் மணிப்பூரகமும் அநாகதமும் திருமாலுக்குரியது. விஷ்ணு கிரந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. அதுக்கப்புறம் தொண்டையில உள்ள சக்கரம் மேல இத வந்து ருத்ர கிரந்தின்னு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்னு நம்ம உடலை வந்து இந்த மாதிரியும் 3 பிரிவுகளா வந்து பிரிச்சுக்குவாங்க. இந்த இடத்துல பிரம்மா, இந்த இடத்துல திருமால், இங்க வந்து ருத்ரன் இருக்காருன்னு. இந்த ருத்ரன் இருக்கிற இடத்துலதான் வந்து சிவபெருமானும் இருக்காரு. நம்மளுடைய தலைக்குள்ளதான் வந்து இறைவன் இருக்காரு. இந்த கண்டத்தை கடந்தா நம்ம வந்து அந்த அண்டத்தை பாக்குறோம். அவர் அங்கதான் இருக்காரு. அப்ப இந்த இடத்துல அந்த விண்வெளின்னு சொல்றது கீழே கடல் மட்டம், அதுக்கு நடுவுல நெருப்பு. அந்த கடல் வந்து பிரம்மா, இங்க நடுவுல விஷ்ணு இருக்காருன்னா அதுக்கு மேல அந்த விண்ல தான் வந்து பரம்பொருளான அந்த சிவன் ருத்ரன் வந்து இருக்கிறார். எப்படி நம்ம உடலுக்குள்ள அவரு இங்க இருந்து அருள் புரிகிறாரோ அதே மாதிரி அந்த பிரபஞ்சத்திலையும் அவர் வந்து மேல இருந்து அருள் புரிவாரு. எப்படி அந்த கடலுக்கு நடுவுல வந்து நன்னீர் ஊற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கடல் முழுவதும் உப்பு தனியா இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நன்னீர் இருக்கும். அதே மாதிரி நம்ம உடல்லையும் உடல் முழுவதும் இந்த புழு அழுக்கு மூடின்னு தானே சிவபுராணத்திலே அவர் சொல்றாரு. உள்ள ஃபுல்லா மலம், அழுக்கு இதெல்லாம் இருந்தாலும் ஒரு இடத்துல மட்டும் அந்த கடலுக்கு நடுவுல எப்படி நன்னீர் இருக்குமோ அதே மாதிரி நன்னீர் இருந்து அந்த இடத்துல வந்து சிவபெருமான் இருக்கிறார். அதே மாதிரி அந்த கடலுக்கு நடுவுல அந்த நன்னீர்ல உயிர்களை வச்சு அவர் அந்த பிரளய காலத்துல பாதுகாத்து திரும்ப இந்த அருள் கொடுக்கும்போது அந்த விண்ல வந்து அவரு அந்த இறைவன் பரபிரம்மாவா எழுந்து அத வந்து திரும்ப உயிர்ப்பிக்கிறாரு. எப்படி நமக்குள்ள இருந்து நம்மள திரும்ப வந்து இயக்கி கொண்டு வராரோ அதே மாதிரி இந்த உலகத்திலையும் அவர் விண்ல இருந்து எல்லாத்தையும் இயக்கி கொண்டு வருவார். 365வது பாடல். சமைக்க வல்லானை சயம்பு என்று ஏத்தி அமைக்க வல்லார் இவ்வுலகத்து உளாரே திகைத்த தென்னீரில் கடல் ஒளி ஓசை மிகைக்கொள் அங்கி மிகாமை வைத்தானே. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, அவரு விண்ணையும் படைச்சி அது ஃபுல்லா அவர் நிறைஞ்சி அந்த கடலுக்கு நடுவுல நன்னீர்ல இருக்கிற உயிர்களை எடுத்து இனி வந்து எப்படி வாழ வைக்க போறாரு அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல சொல்லியிருக்காரு. சமைக்க அப்படின்னா நம்ம எப்போ வந்து சமைக்கிறோம்னு சொல்லுவோம். எல்லாமே காய்கறி எல்லாம் பச்சையா இருக்கும், அரிசி எல்லாம் பச்சையா இருக்கும். நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா அதை ஃபுல்லா ஒரு பக்குவப்படுத்திட்டோம். திரும்ப இது ரிவர்ஸ் போகாது. சமைச்ச சோறு திரும்ப அரிசி ஆகாது, குழம்பு திரும்ப அந்த காயா மாறாது. அதுதான் வந்து சமை அப்படின்னா ஒரு ஒரு நிலையில இருந்து அதை அடுத்த நிலைக்கு மாத்திடுறோம். திரும்ப அதால பழைய நிலைக்கு வர முடியாது. அதனாலதான் ஒரு பொண்ணை வந்து சமைஞ்சிட்டான்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வேற மாதிரி இருக்கும். இப்ப அது உடல்ல வந்து சில மாற்றங்கள் வந்துருச்சு. இனி அந்த பொண்ணால பழைய மாதிரி மாற முடியாது. அதனால அந்த பொண்ணு சமைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப இந்த இடத்துல இறைவன் வந்து சமைக்கிறாரு. சமைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இந்த உலகம் வந்து இவ்வளவு நாள் எப்படி இருக்கு? நீரால சூழப்பட்டு பயங்கர நெருப்பால அது வந்து வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு உலகமா இருக்கு. அந்த உலகத்த வந்து இப்ப சமைக்க போறாரு. சமைக்க போறாருன்னா, நம்ம வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி அத மாத்திர போறாரு. திரும்ப அது இந்த நிலைமைக்கு வராதபடி பாத்துக்க போறாரு. அதனாலதான் சமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சமைக்க வல்லானை. அத யாரால செய்ய முடியும்? இந்த உலகத்த சமைக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குன்னா, சிவபெருமானுக்கு இருக்கு. சமைக்க வல்லானை சயம்பு என்று ஏத்தி. அவர் எப்படி வந்து இதெல்லாம் செய்ய போறாருன்னா, சுயம்புவா வர்றாரு. சயம்பு அப்படிங்கிறது சுயம்புங்கிறது சொல். அவருக்கு வந்து உருவாக்குறதுக்கு யாருமே தேவையில்ல. அவராவே சுயம்பா வந்து இந்த சமைத்தல் தொழில வந்து செய்றாரு. அமைக்க வல்லார் இவ்வுலகத்து உளாரே. இந்த உலகை வந்து உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி அவர் வந்து அமைக்கிறதுக்கு இருக்கிறார். திகை தென்னீரில் கடல் ஒலி ஓசை. அந்த கடல்ல இருந்து அந்த பிரளயம் ஏற்பட்டப்ப கடல்ல வந்து வேற சில சத்தங்கள் இருக்கும். இப்ப அந்த கடல் வந்து ஒலி ஓசை, அந்த கடல் ஒலி, ஒலிக்கும் ஓசைக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒலி அப்படிங்கிறது அது ஒரு பேரொலியா இருந்தது. இப்ப அப்படியே ஓசையா மாறுது. அந்த ஓம்ங்கிற பிரணவத்துக்கு அது இவரால மாற்றப்படுது. மிகைக்கொள் அங்கி மிகாமை வைத்தானே. இப்ப எப்படி இந்த உலகத்தை வந்து சமைக்க போறாருன்னா, இவரு பெரிய தீச்சுடரா மாறிட்டாரு. அப்ப அதுல இருந்து யூவி ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸ் எல்லாமே வரும். இது எல்லாம் பூமிக்கு வந்துச்சுன்னா நம்மளால தாங்க முடியாது. அப்ப அந்த பூமியை சுத்தி ஒரு ஓசோன் லேயர் வேணும். அப்ப அந்த லேயர் வந்து அமைக்கிறாரு. அப்புறம் தண்ணி இதே மாதிரி நிலத்துக்குள்ள வந்துகிட்டே இருந்துச்சுன்னா தினமும் நம்ம வந்து நிலம் அழிந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீர் வரக்கூடாது, அலை அடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக வடவா முக அக்கினி அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கு நடுவுல ஒரு நெருப்ப வந்து வைக்கிறாரு. அந்த நெருப்போட முகம் வந்து குதிரை வடிவம் அப்படிங்கறனாலதான் அந்த நெருப்புக்கு பேரு வடவா முக அக்கினி. அந்த அக்கினி வந்து கடலுக்கு நடுவுல இருக்கிறனாலதான் எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் திரும்ப அந்த அக்கினி அந்த நீரை கூப்பிட்டு உள்ளேயே வச்சுக்கிறனால அது நிலத்தை அழிக்காம அந்த அந்த அக்கினி வந்து பாதுகாக்குது. அப்ப ஆஹ் ஆஹ் நிலத்துக்காக நீருக்குள்ள ஒரு அக்கினிய வைக்கிறாரு. அப்புறம் நிலத்துல உயிர்கள் வாழ்றதுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதெல்லாம் வைக்கிறாரு. அப்புறம் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு என்ன தேவை இது எல்லாத்தையுமே இந்த உலகுக்காக வந்து படைக்கிறாரு. மிகைக்கொள் அங்கி மிகாமை. அங்கி அப்படிங்கிறது அந்த தீ. மிகாமை அப்படின்னா இந்த கடல் நீர் மிகுந்து உள்ள வந்துராதபடிக்கு அதை காக்குறதுக்காக கடலுக்குள்ள அந்த அங்கியையும் அவர் வைக்கிறாரு. அப்ப இத்தனை வேலைகள் செய்து அந்த பிரளயத்துக்கு அப்புறம் அந்த உலகத்தை வந்து உருவாக்குறாரு. சமைக்க வல்லான இந்த உலகத்தை பக்குவமாக படைப்பதற்கு வல்லவனாகிய இறைவன் சுயம்புவாக உள்ளே தோன்றி இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்றாற்போல் கடல் ஓசையிலை அந்த கடலினுடைய அளவு தன்மையை குறைத்து அதுக்குள்ள ஒரு அக்கினியை வைத்து அந்த கடலை வந்து மிகைக்க விடாமல் அருள் செய்கிறார். 366வது பாடல். பண் பலிசெய் வழிபாடு சென்று அப்புறம் கண் பலியாத கமலத்து இருக்கின்ற நன்பலியாளனை நாடிச் சென்று அச்சிரம் விண்பலியாத விருத்தி கொண்டேனே. இந்த இந்த பாடல்ல வந்து அந்த பிரம்மாவோட 5வது தலையை எடுத்தாரு இல்லையா, அந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு. பண் பலிசை வழிபாடு. பண் பலிசை அப்படின்னா நம்மளுடைய இறைவனை வந்து பலி செய்துன்னா அவரை திட்டின்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இறைவன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாம நான் எல்லாமே சயின்டிபிக்கா தான் நம்புவேன், நான் பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு இறைவனை பத்தின ஒரு எந்த உணர்வும் இல்லாத பண் பலிசை வழிபாடு சென்று அப்புறம் அந்த மாதிரி எந்த ஒரு வழிபாடும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு பிறகு
கண் பழியாத கமலத்து இருக்கின்ற. அப்ப நம்மளுடைய 7வது சக்கரத்துல இறைவன் இருக்கிறாரு அப்படின்னா, அந்த பழி சொல்லக்கூடிய அவங்களுடைய 7வது சக்கரத்திலையும் அதே இறைவன் தான் இருக்கிறார். அவங்க என்ன நம்பல அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து வெளிய போகல. அவங்களுடைய அந்த கமல தாமரை அப்படிங்கிறது அவங்களுடைய 7வது சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த தாமரையில வீற்றி இருக்கிறவன். நன்பழி யாளனை நாடிச் சென்று அச்சிரம். நன்பழி யாளனை அப்படின்னா அந்த நான்முகனாகிய பிரம்மாவை நாடிச் சென்று அச்சிரம் அவருடைய 5வது சிரம் 5வது தலையை விண்பழியாத விருத்தி கொண்டானே. விண்பழியாத அப்படின்னா அந்த வானத்தை பார்த்து அவருடைய 5வது தலை வந்து மேல் நோக்கி இருந்துச்சு. காரணம் என்னன்னா அவருக்குள்ள ஒரு அகங்காரம். நான் தான் பெரிய ஆளு, நான் தானே படைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்துல அவருக்கு ஒரு தலை மேல பார்த்து இருந்தது. அந்த அகங்காரத்தை வந்து கிள்ளி எடுத்துட்டு அவரையும் அவருக்கூடயே வச்சுக்கிட்டாரு. அகங்காரம் போன பிறகும் அவருக்கு அதே தொழில கொடுத்து வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரிதான் இந்த பழி சொல் அதாவது இறைவனை வந்து நினைக்காம இருக்கிறவங்களுக்குள்ளயும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தினால தானே அவங்க வந்து இறைவனை உணரல. அவங்களுடைய ஆணவத்தை அந்த அகங்காரத்தை எப்படி பிரம்மாக்கு வந்து கிள்ளி எடுத்தாரோ அதே மாதிரி அவங்களையும் எடுத்துட்டு அந்த ஊழி காலத்துல அவங்களுக்கும் வந்து அவர் அருள் செய்வாரு. இப்ப அந்த அந்த ஊழி காலத்துல நம்ம எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகி அந்த நன்னீர்ல இருந்தாலும் அவர் எப்படி எல்லாருக்கும் தான் திரும்ப வந்து பிறப்பு கொடுத்து வாழ வைக்க போறாரு. அப்ப இந்த அகங்காரமா இருந்தவங்களுக்கும் அந்த அகங்காரத்தை அகற்றி திரும்ப வந்து ஒரு உயிர் கொடுக்க போறாரு. இதுதான் வந்து பிரளயத்துக்கு அப்புறமா நடக்க போகுது. இப்ப எதுக்கு இந்த கதைய சொல்றாரு அப்படின்னா, பிரளயம் எப்ப வேணாலும் நடக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து இறைவனை உணர்றதுக்கான முயற்சியை எடுப்போம், செய்வோம். ஏன்னா பிரளயம்னு ஒண்ணு வரும். அப்ப நம்ம இன்னும் கஷ்டப்படுவோம். அப்ப திரும்பவும் அவர்தான் வந்து நமக்கு இது எல்லாத்தையும் சொல்லி திரும்ப புரிய வச்சு அவரை போய் அடையணும். அதுக்கு இப்பவே நாம வந்து முயற்சி பண்ணி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பிரளயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இப்ப பிரளயத்துல நம்ம 5 பாடல்கள் பார்த்தோம். பாடல்ல வந்து பிரம்மா விஷ்ணுவும் ஏன் சண்டை போட்டாங்க அந்த பிரளய காலத்துல அத சொல்லியிருந்தாரு. 2வது உயிர்கள் வந்து அஞ்ச வேண்டாம், அவர் அந்த பிரளயத்துல இருந்து எப்படி மீட்டு எடுக்கிறாரு அத சொல்லியிருந்தாரு. 3வது இதுல வந்து எப்படி அந்த நன்னீர் ஊற்றுல இருந்து இறைவன் இந்த உயிர்களை எடுக்கிறாரோ அதே மாதிரி அந்த விண் முழுவதும் அவருடைய ஆற்றல் இருந்து அந்த உயிர்களை வந்து காக்குறாரு. அடுத்து சமைத்தல் தொழில செய்து இந்த உலகம் நம்ம வாழ்றதுக்கான பக்குவ நிலைக்கு கொண்டு வராது. 5வது பாடல் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கி திரும்பவும் எல்லாருக்குமே வந்து அந்த உயிரை வந்து கொடுக்கிறார். இதான் பிரளயத்துல திருமூலர் சொல்லியிருக்கார். ஏதோ சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். நன்றி மேம்.